வணக்கம். G3 செய்திகளுடன் இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். அதிமுக உறுப்பினர் புதிய அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திரவனம், அப்பேடு, உலகம்பட்டு, புத்தந்தவாடி, கங்கை சூடாமணி, நம்பேடு, தச்சாம்பேடு, ஆத்துரை, நரசிங்கபுரம், ஒதலவாடி, முடையூர், மட்டசிறியூர் ஆகிய கிராமங்களில் உள்ள அதிமுக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டு உள்ளார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கே நேரடியாக உங்களை சந்திக்க வருகை தந்திருக்கின்றோம். இந்த கார்டானது ஒரு கிளை செயலாளரும் 100 பேர் சேர்த்திருப்பீங்க, 200 பேர் சேர்த்திருப்பீங்க, 300 பேர் சேர்த்திருப்பீங்க. நீங்க சேர்த்து கொடுத்த அனைவருக்கும் கார்டுகளை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழங்கிவிட்டார்கள். இந்த கார்டை போய் அதை 1 மணி நேரத்திலே 2 மணி நேரத்திலே அந்த தெரு முழுக்க சேர்த்து விட முடியும். அப்படி பார்த்தா நாளை மதியம் 1 மணிக்குள்ளாக ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு உறுப்பினரையும் கண்டிப்பாக அவர்களிடத்தில் இந்த கார்டை நீங்கள் சேர்த்து, ஏன்னா அதுதான் வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கும் அடுத்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கும் அடிப்படை ஆதாரம். இன்றைக்கு வரலாற்று சிரமமிக்க அதிமுகவின் பொதுச் செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் திகழ்கின்றார். 4.5 ஆண்டு காலம் இன்றைக்கு தமிழகத்தில் சிறப்பான முறையில் ஆட்சி செய்த ஒப்பாரம் மிக்காரம் இல்லாத ஒப்பற்ற ஒரு முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திகழ்ந்தார் என்பதில் யாருக்கும் சிறிதும் ஐயமில்லை. விழாவில் மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா பங்கேற்று அதிமுக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார். அப்போது அவர் பேசுகையில், கிராமப்புறங்களில் வசிப்பவர்கள் வீட்டிற்கு செல்லும் போது வீட்டிற்கு வெளியே சைக்கிள் நிற்கும், உள்ளே சென்றால் ஃபேன், கிரைண்டர் ஓடும், அலமாரியை திறந்தால் புத்தகங்கள், லேப்டாப் இருக்கும். இவை அனைத்தும் திமுக ஆட்சியில் முதல்வர் ஜெயலலிதா கொடுத்தது. வரும் சட்டசபை தேர்தலில் யாருக்கு வாக்களித்தால் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யும் முதல்வராக இருப்பார் என்று யோசித்து அதிமுகவிற்கு வாக்களியுங்கள் என்று குறிப்பிட்டார். G3 செய்திகளுக்காக சேத்துப்பட்ட செய்தியாளர் ஷாம்.